Vanakkam students. An elevator and its load is 800 kg. Elevator எப்படி இருக்குது, அதோட mass வந்து mass of elevator is equal to 800 kg. Find the tension in the supporting spring. ஏன்னா இதுதான் டென்ஷனாக இருக்க முடியும். டென்ஷன் which is nothing but normal reaction. ஏன்னா இது டென்ஷனில் இருந்தால் ஸ்லாகாக இருந்தால் இது வந்து ஆடும். டென்ஷன் இருக்கணும், அப்போ தான் அது மேலே தூக்க முடியும், இல்லை கீழே இறக்க முடியும். டென்ஷன் த கேபிள் when lift is moving downwards is, அப்போ லிஃப்ட்டை டவுன்வர்டில் மூவ் பண்ணுது. டவுன்வர்டில் மோஷன் is brought to rest with a constant retardation. Constant retardation, this is the case of lift. When lift is moving with a retardation. That is, acceleration is nothing but negative acceleration. That is retardation. It means here the acceleration never. Acceleration is equal to minus a. அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, வித் 20 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்லேருந்து மீட்டர் பெர் செகண்ட் இது வெலாசிட்டி, அங்கேருந்து வந்து வெலாசிட்டி 0 மீட்டர் பெர் செகண்டுக்கு வருது. இட் மீன்ஸ் இட் இஸ் ரிட்டார்டேஷன், ரைட். ஸோ இந்த கேஸில் நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ திஸ் இஸ் பாடி வந்து நார்மல் ரியாக்ஷன், திஸ் இஸ் வெயிட் mg, தென் பாடி இந்த சைடு மூவ் பண்ணுது, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ரிட்டார்டேஷன். ஸோ நம்ம எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம்? பாடி இந்த பக்கம் மூவ் பண்ணுறதுனால we can write it mg minus n. இது இப்போ ஃபோர்ஸ் பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. F net is equal to mg minus n. நியூட்டன் செகண்டில் என்ன சொல்லுது? F net is equal to mass into acceleration. So first we have to find out acceleration. Acceleration நமக்கு கொடுக்கல. So we can use this formula. V square minus U square is equal to 2AS. இங்கே V ஸ்கொயர் என்ன வருது? V வந்து இங்கேருந்து இங்கே வந்து 20 மீட்டர்ஸ் பெர் செகண்டில் கீழே 0க்கு வந்துடுது. அப்போ ரிட்டார்டேஷன் ஆகுது. ஏன்னா ஆக்சலரேஷன் என்ன? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு final velocity minus initial velocity by time taken. So it is a negative quantity, retardation. So V எவ்வளவு வந்து 0 square minus U எவ்வளவு 20 square is equal to 2 into A into S. எவ்வளவு distance? Retarding in a distance of 50. So we can find out acceleration. So acceleration is equal to அதை அங்கே வச்சுட்டோம்னா minus 220 square minus 400 divided 2 into 50, 100 is equal to minus 4 meter per second square. So acceleration நம்ம minus 4 meter per meter இந்த ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணலாம். நம்ம F net is equal to m into a, that is mg minus n is equal to m into acceleration எவ்வளோ வருது? acceleration minus ஏன்னு போடலாம். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? find the tension in the spring. ஸோ இது நமக்கு வேணும். ஸோ n அந்த பக்கம் கொண்டு போயிடும், இந்த பக்கம் இங்கே அந்த பக்கம் கொண்டு போயிடும். இஸ் ஈக்குவல் டு mg ப்ளஸ் ma இஸ் ஈக்குவல் டு m into g ப்ளஸ் a. ஸோ acceleration 4 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ m mass எவ்வளவு? mass of the net, mass of the lift is equal to 800. G கொடுக்கல, 9.2 எடுத்துக்கலாம். இன்கேஸ் காம்படிஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா 9 எடுத்துக்கிட்டாலும் சரி, 10 எடுத்துக்கிட்டாலும் சரி, க்ளோஸாக எந்த ஆன்சர் வருதோ அதை டிக் பண்ணிவிடுங்க. மற்ற ஆன்சரும் க்ளோஸாக வராது. 4 ஆன்சரில் ஒரே ஒரு ஆன்சர் 10 போட்டாலும் சரி 9.2 க்ளோஸாக வரும், அதை டிக் பண்ணிடணும். ஸோ நீ நாட் ஓரி வித் அன் ஆக்சலரேஷன் எவ்வளோது? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு -4. So and calculating this one point, this action calculated value is equal to calculated 1.104 into 10 to the power 4 Newton net reaction. So this is
the tension is equal to 1.104 into 10 to the power 4 Newton. நல்ல ஈக்குவேஷனை as it is நம்ம தியரியில் நம்ம இதை டிரைவ் பண்ணியிருக்கேன் அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். A body of mass 15 kg, mass is equal to 15 kg is hung by a spring, body hung by a spring balance in a lift. So liftல ஒரு பாடியை ஹேங் பண்ணியிருக்காங்க, தொங்க விட்டுருக்காங்க ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலமாக. அப்போ ஸ்ப்ரிங் பேலன்ஸு என்ன வெயிட்டு காமிக்கும், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்பரண்ட் வெயிட்டு காமிக்கும். அப்பரண்ட் வெயிட் என்ன, நார்மல் ரியாக்ஷன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். வாட் வுட் பி த ரீடிங் ஆஃப் த பேலன்ஸ், அந்த பேலன்ஸில் weighing machine when the lift is ascending with an acceleration of 2 meters per second square. First in the condition of lift is ascending here, so acceleration in the பக்கம் இருக்கும். So this is the normal reaction and this is the weight mg. Lift ascending என்ன, நியூட்டன் செகண்டில் எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன். மேலே போகிறதுனால இந்த ஃபோர்ஸ் பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். எஃப் நெட் என்ன வரும், என் மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்இ ஆர் என் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் எம்இ இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் இ. So acceleration என்ன கொடுத்துருக்காங்க, what is the acceleration when the lift is ascending with an acceleration of 2 meters per second square. So it is ascending with the 2 meters per second square. So mass எவ்வளோ 15, g கொடுத்துருக்காங்க 10 plus acceleration e to 12 into 15, 12 into 15. So this is equal to 180 Newton. So tension in the spring is equal to 180 Newton. So N1 ன்னு வச்சுக்கோங்க first conditionல A1. Second, descending with the same 2 meters per second square. But descending, it is descending. Second conditionல இது இப்போ மாற்றிடலாம் நம்ம. So this is neutral. It is descendingனா கீழ்ப்பக்கம் போகுது. 2 meters per second square acceleration. So second equation number எப்படி இருக்கும், for the second we can write. So கீழ்ப்பக்கம் போகிறதுனால இந்த வெயிட் அதிகமாக இருக்கும், இந்த வெயிட்டு குறைச்சலாக இருக்கும். this minus this is the F net. So F net is equal to M into A. F net என்ன வரும், mg minus n is equal to m into a, or n is equal to mg minus ma is equal to m into g minus a is equal to m. G வந்து 10, acceleration 2, ஏன்னா இங்கே acceleration with the 2 meters per second. So m எவ்வளவு, m is equal to 15 into 8, 120 Newton. So tension, that is W apparent, 120 Newton. Second case. Third case, when descending with a constant velocity. See, velocity is equal to constant, then acceleration is equal to final velocity minus initial velocity divided by t is equal to 0. So acceleration is equal to 0. So Newton F net is equal to mass into acceleration is equal to mass into acceleration 0. So is equal to 0. So F net என்ன வருது இதில், when descending with constant velocity. So descending ஆகுது mg minus in the net velocity, that is mg minus n is equal to F net is equal to 0. So mg is equal to n, that is weight actual is equal to weight apparent in this case, third case. This is second case, this is first case. So ஒரு கேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம
equation we have to use Newton's second law with depending upon the situation. A 70 kg man in a sea is being lifted by helicopter. So, the sea, so 70 kg man is being lifted by helicopter. So, lifted by helicopter. So, his weight is 70 kg. 70 kg. Lifted by helicopter with a rope. This is the rope. Rope which can bear a maximum tension of 100 kg weight. 100 kg weight. அப்போ இது எவ்வளோ டென்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ பியர் பண்ண முடியும்? 100 kg வெயிட்டு வரைக்கும் தான் அது தூக்க முடியும். அதுக்கு மேலே வெயிட் 100 kg வெயிட் ஃபோர்ஸு. இது வந்து மாசு. கேஜிங்கிறது மாசு, இது வந்து ஃபோர்ஸ். நியூட்டன்லேயும் போட்டுக்கலாம். இதை நியூட்டனில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ இது இந்த ரோப்பை விஸ்டாண்ட் பண்ணணுன்னா அந்த மனுஷனோட வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும். சர்டன் இவ்வளோதான் 1000 kg வெயிட் வரைக்கும் தான் அதால் லிஃப்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே அது பிரேக் ஆகிடும். ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் ஹெலிகாப்டர் ஷுட் ரைஸ் ஸோ தட் ரோப் மே நாட் பிரேக். ஸோ இங்கே ஆக்சலரேஷன் அப்போலில் இருக்குது. அப்போலில் தான் அப்போலில் தூக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்லோவாகவும் தூக்கலாம், படக்குன்னு தூக்கலாம். ஸோ ஆக்சலரேஷன் டிபெண்ட் ஆகிருக்குது. இந்த ரோப்பு பிரேக் ஆகுது. அப்போ கிவன் மேன் வெயிட்டு கொடுத்துருக்காங்க, இவ்வளோ வெயிட்டுக்கு இவ்வளோ தூக்க முடியும் அப்படிங்கிற போது இந்த ஆக்சலரேஷன் என்ன ஆக்சலரேஷனில் அந்த மேனை ஹெலிகாப்டர் தூக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் சிம்பிள் கேஸ். சி திஸ் இஸ் நார்மல் ரியாக்ஷன், தட் இஸ் டென்ஷன். டென்ஷன் சொல்லலாம், நார்மல் ரியாக்ஷன் சொல்லலாம். வெயிட் ஆஃப் த மேன் என்ன வரும்? வெயிட் ஆஃப் த மேன் இஸ் ஈக்குவல் டு mg. weight is equal to mg. இது ஒரு ஃபோர்ஸு. m is 70 kilo into g 9.8 கொடுத்துங்க. 70 into 9.8 which is equal to 686 I think. 686 நியூட்டன். ஏன்னா மாஸ் இன்டாக்ஸ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் இன் நியூட்டன். ஸோ டென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ திஸ் போர்ஷன், திஸ் வெயிட். So T or normal weight or W apparent எவ்வளோ வரணும்? 100 kg multiplied by weight. ஸோ 100 அதை நியூட்டனை மாற்றணும். ஏன்னா இது நியூட்டனில் இருக்குது, இது நியூட்டனில் இருக்கும். ஸோ நியூட்டனில் இருக்கும் மல்டிப்ளைட் பை G is equal to 1000 into 9.8 is equal to 9. எவ்வளோ வருது? 9. It should come as 980 Newton. So this is equal to 980 Newton. இது வந்து எவ்வளோ? 686 Newton. ஸோ மேலே போகணும், லிஃப்ட் ஆகணும். ஸோ ஆக்சலரேஷன் கண்டிப்பாக இது வந்து கிவன், இது கிவன். ஸோ இதை மாற்ற முடியாது. ஒன்லி திங் ஆக்சலரேஷன் மினிமமாக இருக்கலாம், மேக்ஸிமமாக இருக்கலாம். மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் நம்ம எவ்வளோ இந்த ஹெலிகாப்டர் ரோப்புக்கு கொடுக்கலாம். ஸோ தட் இந்த ரோப்பு பிரியாமல் இருக்கணும், உடையாமல் இருக்கணும், மீன் பிரேக் ஆகாமல் இருக்கணும். ஸோ அப்பர் கேஸில் எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். எஃப் நெட் எவ்வளவு? மேலே போகுது n மைனஸ் mg. மேலே பார்த்தா இது பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். ஸோ n மைனஸ் mg இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் நமக்கு தேவைப்படுது. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு n. நார்மல் ரியாக்ஷன் இஸ் 980 மைனஸ் mg எவ்வளவு? 686 divided by mass of the man. Mass of the man is equal to how much? 70 kg. So this should be the acceleration, which we can write it 9.8 plus 986 is equal to 294 divided by 70 is equal to, almost it comes out to be 4.2 meter per second square. This is the acceleration. So in the body of the acceleration எவ்வளவு? 4.2 meter per
செகண்ட் ஸ்கொயருக்கு மேலே எக்ஸிட் பண்ணக்கூடாது. ஃபார் திஸ் கிவன் வெயிட், ஃபார் திஸ் கிவன் லிமிட்டேஷன் ஆஃப் ரோப்புக்கு 100 kg வெயிட் வரைக்கும் தான் லிஃப்ட் பண்ண முடியும். மேனோட வெயிட் வந்து 70 × g. ஸோ இந்த லிஃப்ட் பண்ணுறப்போ இந்த கண்டிஷனில் 4.2 m/s மேலே ஆக்சலரேஷன் தான் இந்த ரோப்பு பிரேக் ஆகும். 4.2 m/s ஸ்கொயருக்கு வரைக்கும் அந்த ரோப்பு பிரேக் ஆகாது.